உங்களுக்கு அமைதி உரித்தாக. அன்பார்ந்தவர்களே, மரியனின் ஓராண்டில் வீடியோ வழி விவிலி வாசிப்பு திட்டத்தின் 39ஆம் நாளுக்குள் நாம் நுழைந்திருக்கிறோம். உங்களை அன்புடன் இந்த நாளுக்குள் இந்த விவிலி வாசிப்பு பகுதிக்குள்ளே உங்களை வரவேற்கிறோம். நம்ம நேற்று விடுதலை பயணத்தில் 20வது அதிகாரம் வரைக்கும் நம்ம வாசித்தோம். 10 கட்டளைகளை ஆண்டவர் கொடுத்துட்டார், அந்த பிரதானமான கட்டளைகள். நேற்று நம்ம பார்த்தோம் 21ஆம் அதிகாரம்லேருந்து 23ஆம் அதிகாரம் வரைக்கும் 2ஆம் தர கட்டளைகள், நியமங்கள், ஒழுங்குமுறைகள்னு சொல்லலாம், ஆர்டினன்சஸ், அதை கொடுக்க போகிறார். இன்றைக்கி நம்ம அதில் முதல் 21வது அதிகாரத்தை மட்டும் நம்ம வாசிக்க போகிறோம். அதுக்கப்புறம் 24ஆம் அதிகாரத்தில் பார்த்தோன்னா விடுதலை பயணத்தில் ஆண்டவர் இஸ்ரேல் மக்களோட அந்த உடன்படிக்கையை அவர் ஏற்படுத்த போகிறார். அப்போ பாருங்கள், உடன்படிக்கையை ஏற்படுத்துறதுக்கு முன்னாடி கடவுள் நீங்கள் எப்படிலாம் நடந்துக்கணும், வீட்டில் நான் உங்களுக்கு அப்பாவாக இருக்க போகிறேன், நீங்கள் எங்களுக்கு பிள்ளைகளாக இருக்க போகிறீங்க, நீங்கள் எப்படி வீட்டில் என்னென்ன நீங்கள் நடந்துக்கணும் அப்படின்றதுக்கான அந்த ரூல்ஸ், ஒழுங்குமுறைகளை அப்பா தெரிவிச்சுட்டு அதுக்கப்புறம் பிள்ளைங்களை ஏற்றுக்கொள்கிறார். ஸோ 24வது அதிகாரத்தில் ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்துறதுக்கு முன்னாடி அவர் ஒரு சில என் மக்கள்னால், என் பிள்ளைங்கன்னா இப்படி தான் இருக்கணும் பரிசுத்தமாக அப்படின்னு சொல்லி ஒரு சில நியமங்களை ஆண்டவர் கொடுக்குறார். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க, எப்படி அடிமைகளை நடத்தணும், இந்த யாராவது கொலை செஞ்சுட்டாங்க இல்லை காயப்படுத்திட்டாங்கன்னா அவங்கள எப்படி நம்ம இது பண்ணணும், ஒருத்தருடைய சொத்தை எப்படி நம்ம நடத்தணும். ஸோ இது பற்றின விஷயங்களெல்லாம் இன்றைக்கி 21ஆம் அதிகாரம் விடுதலை பயணத்தில் வாசிக்க போகிறோம். ஒரு அதிகாரம் தான், ஏன்னா நம்ம இன்றைக்கி லேவியர் 14ஆம் அதிகாரம் கொஞ்சம் பெருசு. இதில் தொழுநோயாளிகளை எப்படி நடத்தணும், இல்லை ஒரு சில இடங்கள் புஞ்சம் பூத்துச்சு அப்படின்வாங்க இல்லையா, அந்த ஃபங்கஸ் வந்திருக்கு அப்படின்னாக்க அந்த இடங்கள், அந்த ப்ராப்பர்ட்டி, அந்த வீடு, அதெல்லாம் எப்படி நம்ம கையாளணும், அதுக்கான வழிமுறைகளை இன்றைக்கி லேவியர் 14ஆம் அதிகாரத்தில் வாசிக்க போகிறோம். ஆக மொத்தம் இன்றைக்கி ஃபுல்லாக ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தான் இருக்க போகுது. கூடவே தொடர்ந்து ஆசாப்பு இறைவாக்கினருடைய நம்ம பார்த்தோம், தாவீது சாலமன் காலத்தில் இருந்த அந்த லேவிய குலத்தை சார்ந்த குரு. ஸோ ஆசாப்பினுடைய திருப்பாடல்கள் நம்ம வாசிச்சுக்கிட்டே இருக்கோம். இன்றைக்கி 75ஆம் அதிகாரம் திருப்பாடல்களில் நம்ம வாசிக்க போகிறோம். நம்ம இன்றைக்கி என்னத்தை பற்றி வாசிக்க போகிறோம்னா, கடவுளால் மட்டும்தான் நீதி நேர்மையோட தீர்ப்பு கொடுக்க முடியும். யார் சரி யார் தப்புன்னு டிசைட் பண்ணக்கூடியது, ஒழுங்குக்கு போடக்கூடியது ஆண்டவரால் மட்டும்தான் முடியும் அப்படின்றத எடுத்துரைக்கக்கூடிய ஒரு திருப்பாடலாக இருக்கும். ஏன்னா இன்றைக்கி நம்ம நீங்கள் எப்படி நடந்துக்கணும், யாராச்சும் உங்களுக்கு எதிராக இது பண்ணிட்டா நீங்கள் எப்படி செய்யணும் அப்படின்ற அந்த நியமங்கள், ஒழுங்குமுறைகள் எல்லாமே இன்றைக்கி ஆண்டவர் கொடுக்க போகிறார். இதை கொடுக்கறதுக்கு தகுதி உள்ளவர் ஆண்டவர் மட்டும்தான். யார் நீதிமான், யார் சரி யார் தப்புன்னு முடிவு பண்ணக்கூடியது கடவுள் மட்டும்தான் அப்படின்றத எடுத்துரைக்கக்கூடிய ஒரு திருப்பாடலாக இது அமையும். 75ஆம் திருப்பாடல். சரி, இன்றைய தினத்திற்கான விவிலி வாசி பகுதிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு 2 கேள்விகள் மட்டும்தான் இன்றைக்கி, ஏன்னா இன்றைக்கி கம்மியான விஷயங்கள் மட்டும்தான் நம்ம பார்க்குறோம். ஸோ 2 கேள்வி தான். முதல் கேள்வி, இன்றைக்கி இந்த சட்டங்களை பற்றியெல்லாம் பேசும்போது விடுதலை பயணம் 21ஆம் அதிகாரத்தில் அதில் ஆண்டவர் இதிலிருந்து ஒரு சட்டத்தை நற்செய்தியில் கோட் பண்ணுவார். நம்ம அதை நற்செய்தியில் ஆண்டவர் சொல்லியிருப்பார். இன்றைக்கி நம்ம வாசிப்பார் விடுதலை பயணத்துலேருந்து. அது எந்த வசனம் அப்படின்றத எதிர்பார்த்து கவனித்து கொண்டே வாசிக்க முயற்சிப்போம். நற்செய்தியில் எங்கே இந்த விடுதலை பயணத்தை ஆண்டவர் மேற்கோள் காட்டுறார் அப்படின்னு. 2வது கேள்வி, 30 வெள்ளிக்காசுகள்ன்றது இங்கே குறிப்பிடப்படும் இதே விடுதலை பயணத்தில். அந்த 30 வெள்ளிக்காசுகள் எதுக்கு, எந்த இடத்துல, அங்கே அதுக்கும் ஆண்டவர் இயேசுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து கொண்டே இன்றைக்கி நம்ம வாசிக்க முயற்சிக்கலாம். இன்றைய தினத்திற்கான விவிலி வாசி பகுதிக்குள்ளே நம்ம ஜெபத்தோட இணையலாம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். தந்தையம் இறைவனை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியை வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே அம்மா. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். சுதனாகி இறைவனை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே அம்மா. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாய், பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். தூயாவியனவரை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே அம்மா. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே.
புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். விடுதலை பயணம். அதிகாரம் 21. அவர்களுக்கு நீ அளிக்க வேண்டிய நீதி சட்டங்கள் பின்வருமாறு. நீ ஒரு எபிரேய அடிமையை வாங்கினால் அவன் உனக்கு 6 ஆண்டுகள் அடிமை வேலை செய்வான். 7ஆம் ஆண்டு அவன் எதுவும் தராமல் விடுதலை பெற்று வெளியேறுவான். தனித்து வந்திருந்தால் தனித்து வெளியேறுவான். மனைவியோடு வந்திருந்தால் அவனுடைய மனைவியும் அவனோடு புறப்பட்டு செல்வாள். தலைவன் அவனுக்கு பெண் கொடுத்திருக்க அவள் வழி அவனுக்கு புதல்வரோ புதல்வியரோ பிறந்திருந்தால் மனைவியும் பிள்ளைகளும் அவளுடைய தலைவனுக்கே சொந்தமானவர். எனவே அவன் மட்டும் தனித்து வெளியேறுவான். அந்த அடிமை, நான் என் தலைவனுக்கும் என் மனைவிக்கும் என் பிள்ளைகளுக்கும் அன்பு காட்டுகிறேன், நான் விடுதலை பெற்றவனாய் வெளியேறி செல்ல மாட்டேன் என கூறுமிடத்து அவனை அவனுடைய தலைவன் கடவுளிடம் கூட்டிக் கொண்டு வருவான். தலைவன் அவனை கதவருகில் அல்லது வாயில் நிலைக்கால் மட்டும் கூட்டி வந்து அவனது காதில் தோல் தைக்கும் ஊசியால் துளை போடுவான். அவன் எக்காலமும் அவனுக்கு பணிவிடை செய்வான். ஒருவன் தன் மகளை அடிமையாக விற்றிருந்தால் ஆண் அடிமைகள் வெளியேறிச் செல்வது போல் அவள் செல்லலாகாது. தலைவன் தனக்காக அவளை வைத்திருக்க அவள் அவனுக்கு பிடிக்காதவளாய் நடந்து கொண்டால் அவள் மீட்கப்படுவதை அவன் ஏற்றுக்கொள்ளட்டும். ஆனால் அந்நியருக்கு அவளை விற்றுவிட அவனுக்கு அதிகாரம் இல்லை. அது அவளுக்கு துரோகம் இழைப்பதாகும். அவன் தன் மகனுக்காக அவளை நிச்சயித்திருந்தால் ஒரு மகளை நடத்தும் முறைப்படி அவன் அவளுக்கு செய்ய வேண்டும். அவனுடைய மகன் தனக்கென வேறொருத்தியை வைத்துக் கொண்டிருந்தால் உணவு, உடை, மன உறவின் கடமைகள் இவற்றில் அவளுக்கு குறை வைக்கலாகாது. இம்மூன்றையும் தலைவன் அவளுக்கு செய்யவில்லை எனில் அவள் பணம் எதுவும் தராமல் புறப்பட்டு போய்விடலாம். மனிதரை சாகடிப்பவர் எவரும் கொல்லப்பட வேண்டும். அவர் சாகடிக்க பதுங்கியிராதிருந்தும் அவரது கையாலேயே கொல்லப்பட கடவுள் விட்டிருந்தால் அத்தகையவர் தப்பி ஓட ஓர் இடத்தை நான் ஏற்பாடு செய்வேன். ஆனால் பிறர் மேல் வெகுண்டெழுந்து சதித்திட்டத்தால் அவரை சாகடிக்கிற எவரும் என் பலிபீடத்தினின்று அப்புறப்படுத்தப்பட்டு கொல்லப்படுவர். தம் தந்தையையோ தம் தாயையோ அடிக்கிற எவரும் கொல்லப்பட வேண்டும். ஒருவர் மற்றொருவரை கடத்திச் சென்று விற்றுவிட்டாலோ அவரை தம் பிடிக்குள் இன்னும் வைத்திருந்தாலோ அந்த ஆள் கொல்லப்பட வேண்டும். தம் தந்தையையோ தம் தாயையோ சபிக்கிற எவரும் கொல்லப்பட வேண்டும். இருவர் சண்டையிடுகையில் ஒருவர் மற்றவரை கல்லாலோ கைமுட்டியாலோ தாக்கியும் தாக்கப்பட்டவர் சாகாமல் படுக்கையில் கிடந்து பின்னர் எழுந்து கோல் ஊன்றி வெளியே நடக்கத் தொடங்கினால் தாக்கியவர் குற்றப்பழியற்றவர் ஆவார். ஆயினும் அவரது வேலை இழப்பை முன்னிட்டு அவருக்கு இழப்பீடு கொடுக்கவும் அவரை முழுமையாக குணமாக்கவும் வேண்டும். ஒருவர் தம் அடிமையை அல்லது அடிமை பெண்ணை கோலால் அடிக்க அவர் அங்கேயே இறந்துவிட்டால் அந்த உரிமையாளர் பழிவாங்கப்படுவார். ஆனால் 2 அல்லது 3 நாள்கள் இன்னும் உயிரோடு இருந்தால் அவர் பழிவாங்கப்படார். ஏனெனில் அடிமை அவரது சொத்து. ஆள்கள் சண்டையிடுகையில் கர்ப்பிணியான பெண்ணுக்கு அடிபட வேறு யாதொரு கேடுமின்றி பேறு காலத்துக்கு முன் பிரசவமாகிவிட்டால் அப்பெண்ணின் கணவன் கேட்கிறபடி தண்டம் விதிக்கப்பட்டு நடுநிலையாளர் வழியாக அது கொடுக்கப்பட வேண்டும். ஆனால் கேடு ஏதேனும் விளைந்தால் உயிருக்கு உயிர், கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், கைக்கு கை, காலுக்கு கால், சூட்டுக்கு சூடு, காயத்துக்கு காயம், கீறலுக்கு கீறல் என நீ ஈடு கொடுப்பாய். ஒருவர் தம் அடிமைகளில் ஆணையோ பெண்ணையோ அடிக்க அடிபட்டவர்க்கு கண் கெட்டு போனால் கண்ணுக்கு ஈடாக விடுதலை அளித்து அனுப்பிவிட வேண்டும்.
ஒருவர் தம் அடிமை பெண்ணின் பல்லை உடைத்து விட்டால் பல்லுக்கு ஈடாக விடுதலை அளித்து அனுப்பிவிட வேண்டும். மாடு தன் கொம்பினால் குத்தி ஒருவனோ ஒருத்தியோ இறந்துவிட்டால் அம்மாடு கொல்லப்பட வேண்டும். அதன் இறைச்சி உண்ணப்படலாகாது. மாட்டின் சொந்தக்காரர் குற்றமற்றவராவார். ஆனால் மாட்டுக்கு குத்தும் பழக்கம் முன்னரே இருந்திருக்க அதன் சொந்தக்காரரை எச்சரித்திருந்தும் அவர் ஆவன செய்யாதிருந்த நிலையில் அது ஒருவனை அல்லது ஒருத்தியை கொன்று போட்டால் அம்மாடு கல்லால் எறிந்து கொல்லப்படும். அதன் உரிமையாளரும் கொல்லப்படுவார். மாறாக ஈட்டுத் தொகை அவர் மேல் விதிக்கப்பட்டால் தம் உயிரின் மீட்புக்காக விதிக்கப்பட்ட அனைத்தையும் அவர் கொடுப்பார். மகனாயினும் மகளாயினும் கொம்பினால் குத்தி கொல்லப்பட்டால் இந்த நீதி சட்டத்திற்கேற்ப ஆகட்டும். அடிமையை அல்லது அடிமை பெண்ணை மாடொன்று குத்தி கொன்று போட்டால் அதன் உரிமையாளர் அடிமையின் தலைவருக்கு 30 வெள்ளிக்காசு ஈடு கட்டுவார். மாடும் கல்லால் எறிந்து கொல்லப்படும். ஒருவர் குழி ஒன்றை திறந்துவிட்ட பின்னரோ அல்லது புதிதாக குழி ஒன்றை வெட்டிய பின்னரோ அதனை மூடி வைக்காதிருக்க மாடோ கழுதையோ அதில் விழுந்துவிட நேரிட்டால் அதன் உரிமையாளருக்கு குழியின் சொந்தக்காரர் பணம் ஈடு கட்டி செத்ததை எடுத்துக் கொள்வார். ஒருவரின் மாடு பிறர் மாட்டை காயப்படுத்தி கொன்றுவிட்டால் உயிரோடு இருக்கும் மாட்டை விற்று பணத்தை அவர்கள் பங்கிட்டுக் கொள்வார்கள். செத்ததையும் அவர்கள் கூறு போட்டுக் கொள்வார்கள். ஆனால் மாடு குத்தும் பழக்கமுடையது என முன்னரே தெரிந்திருந்தும் அதன் உரிமையாளர் எதுவும் செய்யாதிருந்தால் அவர் மாட்டுக்கு மாடு என ஈடு கொடுக்கத்தான் வேண்டும். செத்தது அவரை சேரும். லேவியராகமம் அதிகாரம் 14. ஆண்டவர் மோசேயிடம் கூறியது: தொழுநோயாளியின் தீட்டகற்றும் நாளில் அவரை குறித்த சட்டம். அவர் குருவிடம் அழைத்து வரப்பட வேண்டும். குரு பாளையத்திற்கு வெளியே வந்து அவரை சோதித்து பார்க்க வேண்டும். தொழுநோயாளியின் நோய் குணமாயிற்று என குரு கண்டால் தீட்டு அகற்றப்பட இருப்போரை உயிருள்ள குறையற்ற 2 குருவிகளையும் ஒரு கேதுரு மரக்கட்டையையும் கருஞ்சிவப்பு நூலையும் ஈசோப்பையும் வாங்கி வருமாறு பணிப்பார். மண்பாண்டத்தில் ஊற்றிய ஊற்று நீரில் குருவி ஒன்றின் கழுத்தை அறுப்பார். உயிருள்ள குருவியையும் கேதுரு மரக்கட்டையையும் கருஞ்சிவப்பு நூலையும் ஈசோப்பையும் எடுத்து இவை அனைத்தையும் உயிருள்ள குருவியையும் ஊற்று நீரில் கழுத்தறுக்கப்பட்ட குருவியின் குருதியில் தோய்ப்பார். தொழுநோயால் ஏற்பட்ட தீட்டை அகற்றப்படவிருப்போரின் மீது 7 முறை தெளித்து அவரது தீட்டை அகற்றுமாறு உயிருள்ள குருவியை திறந்த வெளியில் விட்டுவிடுவார். தீட்டு அகற்றப்படுவோர் தம் உடைகளை துவைத்து தம் தலையை மழித்து நீராடியதும் தூய்மையாவார். பின்பு பாளையத்திற்கு சென்று 7 நாள் தம் கூடாரத்துக்கு வெளியே தங்கியிருப்பார். 7ஆம் நாளில் தம் தலை, தாடி, புருவம் மற்றும் ரோமம் அனைத்தையும் மழுங்கச் சிரைத்து தம் உடலை நன்கு கழுவி தூய்மையாவார். 8வது நாள் 1 வயது நிரம்பிய பழுதற்ற ஓர் ஆட்டையும் 2 கிடாய்க்குட்டிகளையும் 20 படி அளவில் 10 3 மாவை எண்ணெயில் பிசைந்து தயாரித்த உணவு படையலையும் ஆழாக்கு எண்ணெயையும் கொண்டு வர வேண்டும். தூய்மைப்படுத்தவிருக்கும் குரு தீட்டு அகற்றப்படவிருக்கும் மனிதரையும் பலிப்பொருள்களையும் சந்திப்பு கூடார வாயிலுக்கு கொண்டு வருவார். பின்னர் குரு ஆழாக்கு எண்ணெயையும் கிடாய்க்குட்டிகளில் ஒன்றையும் குற்றம் நீக்கும் பலியாக ஒப்படைப்பார். ஆண்டவர் திருமுன் ஆரத்தி பலியாக அவற்றை செலுத்துவார். பாவம் போக்கும் பலிக்கும் எரிபலிக்கும் உரியவற்றை வெட்டும் தூய இடத்தில் கிடாய்க்குட்டியையும் வெட்டுவார். இந்த குற்றப்பழி நீக்கும் பலி பாவம் போக்கும் பலி போன்று குருவுக்கு உரியது. ஏனெனில் அது மிகவும் தூய்மையானது. குற்றம் நீக்கும் பலியின் குருதியில் குரு சிறிது எடுத்து தீட்டு அகற்றப்படவிருப்போரின் வல காது மடல், வலக்கை பெருவிரல், வலக்கால் பெருவிரல் ஆகியவற்றின் மீது பூசுவார். பின்பு
குரு அந்த ஆழாக்கு எண்ணெயில் சிறிது தன் இடக்கையில் ஊற்றி தன் வலக்கை விரலை அதில் தோய்த்து 7 முறை அந்த எண்ணெயை ஆண்டவர் திருமுன் தெளிப்பார். தன் கையில் எஞ்சியிருக்கும் எண்ணெயில் சிறிது எடுத்து தீட்டு அகற்றப்படவிருப்போரின் வல காது மடல், வலக்கை பெருவிரல், வலக்கால் பெருவிரல் ஆகியவற்றில் முன்பு பூசிய குற்றப்பழி நீக்கும் பலி குருதியின் மீது அவர் பூசுவார். பின்னர் அவர் தம் கையில் எஞ்சியிருக்கும் எண்ணெயை தீட்டு அகற்றப்படவிருப்போரின் தலையில் தடவி அவருக்காக ஆண்டவர் திருமுன் கரை நீக்கம் செய்வார். பாவம் போக்கும் பலியை செலுத்தி தீட்டகற்றப்பட இருப்போருக்கு தீட்டு நீங்க கரை நீக்கம் செய்வார். பின்னர் எரிபலிக்குரியதை வெட்டுவார். எரிபலியையும் உணவு படையலையும் பலிபீடத்தில் படைப்பார். இவ்வாறு குரு கரை நீக்கம் செய்ய அந்த மனிதர் தூய்மையாவார். இவற்றை செலுத்த இயலாத ஏழையாயிருந்தால் அவர் குற்றப்பழி நீக்கத்திற்கான ஆரத்தி பலியாகவும் குறை நீக்க பலியாகவும் ஒரு கிடாய்க்குட்டியையும் உணவு பலியாக 20 படி அளவில் மரக்காலில் 10 பங்கு மாவை எண்ணெயில் பிசைந்து தயாரித்த உணவு படையலையும் ஆழாக்கு எண்ணெயையும் தம் நிலைமைக்கேற்ப 2 புறாக்களையோ புறா குஞ்சுகளையோ கொண்டு வர வேண்டும். ஒன்று பாவம் போக்கும் பலி, மற்றது எரிபலி. அவற்றை அவர் 8ஆம் நாளில் சந்திப்பு கூடார வாயிலில் ஆண்டவர் திருமுன் தம் தீட்டை அகற்றிக் கொள்வதற்காக கொண்டு வர வேண்டும். குற்றப்பழி நீக்கும் கிடாய்க்குட்டியையும் ஆழாக்கு எண்ணெயையும் குரு வாங்கி ஆண்டவர் திருமுன் ஆரத்தி பலியாக காட்டுவார். குற்றப்பழி நீக்கும் கிடாய்க்குட்டியை அடித்து அதன் இரத்தத்தில் சிறிது பிடித்து தீட்டு அகற்றப்படவிருப்போர் வல காது மடலிலும் வலக்கை பெருவிரலிலும் வலக்கால் பெருவிரலிலும் பூசுவார். பின்னர் அவர் தம் இடக்கையில் சிறிது எண்ணெயை ஊற்றி தம் வலக்கை விரலை அதில் தோய்த்து 7 முறை அந்த எண்ணெயை ஆண்டவர் திருமுன் தெளிப்பார். தம் கையில் எஞ்சியிருக்கும் எண்ணெயில் சிறிது எடுத்து தீட்டு அகற்றப்பட இருக்கிறவரின் வல காது மடல், வலக்கை பெருவிரல், வலக்கால் பெருவிரல் ஆகியவற்றில் முன்னர் பூசிய குற்றப்பழி நீக்கும் பலி குருதியின் மீது அவர் பூசுவார். பின்னர் அவர் தம் கையில் எஞ்சியிருக்கும் எண்ணெயை தீட்டு அகற்றப்படவிருப்போரின் தலையில் தடவி அவருக்காக ஆண்டவர் திருமுன் கரை நீக்கம் செய்வார். பின்னர் தீட்டு அகற்றப்படவிருப்போர் தம் நிலைமைக்கு தக்கவாறு கொண்டு வந்த புறா எனினும் புறா குஞ்செனினும் அவற்றில் ஒன்றை பாவம் போக்கும் பலியாகவும் மற்றதை எரிபலியாகவும் உணவு படையலோடு படைப்பார். இவ்வாறு குரு தீட்டு அகற்றப்படுவோருக்கு ஆண்டவர் திருமுன் கரை நீக்கம் செய்வார். தம்மை தூய்மையாக்கிக் கொள்ள போதுமானவற்றை கொண்டு வர இயலாத தொழுநோயாளிக்கு உரிய சட்டம் இதுவே. ஆண்டவர் மோசேயிடமும் ஆரோனிடமும் கூறியது: உங்களுக்கு உடமையாக நான் வழங்கும் கானான் நாட்டிற்கு நீங்கள் வந்த பின்னர் அங்குள்ள ஒரு வீட்டில் தொழுநோயை நான் வரச் செய்தால் அந்த வீட்டின் உடைமையாளன் என் வீட்டில் நோய்க்கான அறிகுறி தென்படுகிறது என குருவுக்கு அறிவிக்க வேண்டும். குரு நோயை சோதித்து பார்க்க செல்லும் முன் வீட்டில் உள்ள அனைத்தையும் வெளியேற்றுமாறு கட்டளையிடுவார். இல்லையேல் வீட்டில் உள்ள அனைத்தும் தீட்டென கருதப்படும். பின்னர் நோயை சோதிப்பதற்காக குரு வீட்டினுள் நுழைவார். அவர் நோய் பற்றியிருக்கும் இடத்தை பார்வையிடுவார். வீட்டுச் சுவர்களில் பச்சையும் சிவப்புமான கரை இருந்து அப்பகுதி சுவர் பரப்பை விட குழிவாயிருந்தால் குரு வீட்டை விட்டு வெளியே வந்து வாயிலை 7 நாள் அடைத்து வைப்பார். 7ஆம் நாள் மீண்டும் வந்து சோதித்து பார்ப்பார். அங்கு நோய் குறி சுவர்களில் பரவ கண்டால் அந்த இடத்தில் உள்ள கற்களை பெயர்த்து நகருக்கு வெளியே தீட்டான இடத்தில் போட பணிப்பார். வீட்டின் உட்சுவரை செதுக்கி செதுக்கப்பட்ட பூச்சு மண்ணை நகருக்கு வெளியே தீட்டான இடத்தில் கொட்டிவிட்டு பெயர்த்த கற்களுக்கு பதிலாக வேறு கற்களை கொண்டு வந்து வேறு மண்ணை எடுத்து பூசச் சொல்வார். கற்களை மாற்றி சுவரை கொத்தி பூசி புதிதாக்கிய பின்னர் அந்நோய் வீட்டில் மீண்டும் தென்பட்டால் குரு வந்து பார்ப்பார்.
நோய் வீட்டில் இடம்பெற்றதெனில் அது வளரும் தொழுநோய், அது தீட்டு. எனவே வீட்டை இடித்து அதன் மரங்களையும் மண்ணையும் நகருக்கு வெளியே தீட்டான இடத்தில் கொட்ட வேண்டும். வீடு அடைக்கப்பட்டிருந்த நாள்களில் அதனுள் செல்பவன் மாலை வரை தீட்டுள்ளவன். வீட்டிலே படுத்திருந்தவனும் அவ்வீட்டில் உணவு உண்டவனும் தங்கள் உடைகளை வெளுக்க வேண்டும். குரு வீடு பூசப்பட்ட பின் மீண்டும் வந்து அங்கு நோய் பரவவில்லை என கண்டால் அந்த வீடு தூயது என அறிவிப்பார், ஏனெனில் நோய் குணமாகிவிட்டது. வீட்டின் கரையை நீக்க 2 குருவிகள், கேதுரு கட்டை, சிவப்பு நூல், ஈசோப்பு ஆகியவற்றை குரு எடுப்பார். ஒரு குருவியை மண்பாண்டத்தில் உள்ள ஊற்று நீரில் கொல்வார். கேதுரு கட்டையையும் ஈசோப்பையும் சிவப்பு நூலையும் உயிருள்ள குருவியையும் கொல்லப்பட்ட அக்குருவியின் குருதியிலும் ஊற்று நீரிலும் தோய்த்து வீட்டின் மேல் 7 தரம் தெளிப்பார். குருவியின் குருதி, ஊற்று நீர், உயிருள்ள குருவி, கேதுரு கட்டை, ஈசோப்பு, சிவப்பு நூல் இவற்றால் கரை நீக்கம் செய்வார். உயிருள்ள குருவியை குடியிருப்புக்கு வெளியே மைதானத்தில் விட்டுவிட வேண்டும். இவ்வாறு வீட்டிற்கான கரை நீக்கம் செய்ததும் அது தூய்மையாகும். இது அனைத்து தொழுநோய்க்கும், சொறிக்கும், உடைப்பத்துக்கும், வீட்டு நோய்க்கும், வீக்கம், சிரங்கு, வெள்ளை மறு ஆகியவற்றிற்கான சட்டம். எப்போது தீட்டு எப்போது தூய்மை என முடிவு செய்வதற்குரிய தொழுநோய்க்கான சட்டமும் அதுவே. திருப்பாடல் 75. உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் கடவுளே, உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். உமது பெயரை போற்றுகின்றோம். வியத்தகு செயல்களை எடுத்துரைக்கின்றோம். நான் தகுந்த வேளையை தேர்ந்து கொண்டு நீதியோடு தீர்ப்பு வழங்குவேன். உலகமும் அதில் வாழ்வோர் அனைவரும் நிலைகுலைந்து போகலாம். ஆனால் நான் அதன் தூண்களை உறுதியாக நிற்கச் செய்வேன். வீண் பெருமை கொள்வோரிடம் வீண் பெருமை கொள்ள வேண்டாம் எனவும், பொல்லாரிடம் உங்கள் வலிமையை காட்ட வேண்டாம், உங்கள் ஆற்றலை சிறிதளவும் காட்டிக்கொள்ள வேண்டாம், தலையை ஆட்டி இருமாப்புடன் பேச வேண்டாம் எனவும் சொல்வேன். கிழக்கிலிருந்தோ மேற்கிலிருந்தோ பாலை வெளியிலிருந்தோ மலைகளிலிருந்தோ உங்களுக்கு எதுவும் வராது. ஆனால் கடவுளிடமிருந்தே தீர்ப்பு வரும். அவரே ஒருவரை தாழ்த்துகின்றார், இன்னொருவரை உயர்த்துகின்றார். ஏனெனில் மதிமயக்கும் மருந்து கலந்த திராட்சை மது பொங்கி வழியும் ஒரு பாத்திரம் ஆண்டவர் கையில் இருக்கின்றது. அதிலிருந்து அவர் மதுவை ஊற்றுவார். உலகில் உள்ள பொல்லார் அனைவரும் அதை முற்றிலும் உறிஞ்சி குடித்து விடுவர். நானோ எந்நாளும் மகிழ்ந்திருப்பேன். யாக்கோபின் கடவுளை புகழ்ந்து பாடுவேன். பொல்லாரை அவர் வலிமை இழக்கச் செய்வார். நேர்மையாளரின் ஆற்றலோ உயர்வு பெறும். ஆமேன். ஆண்டவரே, இந்த நாளுக்கான இந்த இறை வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இஸ்ரேல் மக்களை கொஞ்சம் கொஞ்சமாக தயாரித்து உச்சகட்டமான கட்டளையாகிய உன் கடவுளாகிய ஆண்டவரை இவன் முழு உள்ளத்தோடும் முழு ஆன்மாவோடும் முழு பலத்தோடும் அன்பு செய்வாயாக. நீ உன்னை அன்பு செய்வது போல பிறரையும் அன்பு செய்வாக. நான் உன்னை அன்பு செய்தது போல நீ பிறரையும் அன்பு செய். இந்த கட்டளைகளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இஸ்ரேல் மக்களுடைய மனங்களை தயார்படுத்தியது போல எங்களுடைய மனங்களையும் தயார்படுத்தும் அப்பா. எங்களுடைய எதிரிகளையும் அன்பு செய்யக்கூடிய உள்ளத்தை எங்களுக்கு தாங்க. எங்களை துன்புறுத்தவர்களுக்காக ஜெபிக்கக்கூடிய உள்ளத்தை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. இதனால் இந்த உலகத்தில் விண்ணகத்தை இறக்கி கொண்டு வரணும். இந்த உலகம் விண்ணகத்தை போல மாறணும். ஒருவரை ஒருவர் அன்பு செஞ்சு வாழக்கூடிய ஒரு உலகத்தை எங்கள் வழியாக உருவாக்க எங்களையே நாங்கள் உங்களிடம் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. அம்மா, நீங்கள் எப்படி உங்களுக்குன்னு ஆண்டவர் இயேசு வச்சுக்காமல் இந்த உலகத்துக்கு கொடுத்தீங்களோ அதே போல் நாங்களும் எல்லாவற்றையும் தாரை வார்த்து ஆண்டவர் ஒருத்தர் எனக்கு போதும், அவரு போதும், வேறு எதுவுமே எங்களுக்கு வேணான்ற அந்த ஒரு உள்ளத்தை எங்களுக்கு தர வேண்டி, அந்த ஒரு மெச்சூரிட்டி, அந்த புரிதலை எங்களுக்கு தர வேண்டி, தைரியமாக அந்த ஒரு முடிவை எடுக்க எங்களுக்கு அருள் தர வேண்டி உங்களை கெஞ்சி முன்னாடுகிறோம் அம்மா. தந்தை,
மகன் தூய ஆவியானவரின் பெயராலே ஆமென். அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கான விளக்கு வரை ரொம்ப சின்னது தான். ஏன்னா இன்றைக்கி அந்தளவுக்கு ரொம்ப முக்கியமான விஷயங்கள் எதுவும் நம்ம பார்க்கல. பட் ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம இந்த கேள்விகளுக்கான பதிலை பார்த்துருவோம். 2 கேள்வி தான் நம்ம பார்த்தோம். முதல் கேள்வி, ஆண்டவர் நற்செய்தியில் இன்றைக்கி நம்ம வச்ச இந்த விடுதலை பயணத்துலேருந்து ஏதாச்சும் ஒன்று மேற்கோள் காட்டினாரா, ஏதாவது ரெஃபர் பண்ணாரா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 23ஆம் வசனம்லேருந்து 25ஆம் வசனம் வரைக்கும் விடுதலை பயணம் 21ஆம் அதிகாரத்தில். ஆனால் கேடு ஏதேனும் விளைந்தால் உயிருக்கு உயிர், கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல். ஞாபகம் இருக்கா? ஆண்டவர் நற்செய்தியிலே தான் சொல்லுவார், கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என கூறப்பட்டிருப்பதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அதை தொடர்ந்து வாசிச்சோன்னா இந்த விடுதலை பயணத்தில் உயிருக்கு உயிர், கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், கைக்கு கை, காலுக்கு கால், சூடுக்கு சூடு, காயத்துக்கு காயம், கீறலுக்கு கீறல் என நீ ஈடு கொடுப்பாய் அப்படின்னு 24, 25 வசனங்களை வாசிக்கிறோம். மத்தேயு 5ஆவது அதிகாரம் 38லேருந்து 39 வசனங்களில் ஆண்டவர் இதை டைரெக்டாக கோட் பண்ணுறார். மோசே வழியாக ஆண்டவர் கொடுத்த இந்த வசனத்தை, இந்த சட்டத்தை அவர் மேற்கோள் காட்டி சொல்கிறார். கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டு இருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், தீமை செய்பவரை எதிர்க்க வேண்டாம், மாறாக உங்கள் வலக்கன்னத்தில் அறைபவருக்கு மறுக்கண்ணத்தையும் திருப்பி காட்டுங்கள். ஆண்டவர் சிம்பிளாக என்ன சொல்கிறாருன்னா, உங்கள் எதிரியும் அன்பு செய்யுங்க, உங்களை துன்புறுத்துறவர்களுக்கு நீங்கள் ஜெபிங்க அப்படின்றார். இங்கே என்ன நடக்குது? இது எப்படி? அப்போ பழைய ஏற்பாட்டு ஆண்டவர் முரண்பாடாக பேசுகிறாரா? இல்லை. இதை எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னாக்க, புனிதர்கள், ஆதி திருச்சபையின் தந்தையர்கள், இறையியல் வல்லுநர்கள் எல்லாருமே ஒரு கன்க்ளூஷனுக்கு வராங்க, ஒரு முடிவுக்கு வராங்க. இங்கே ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? அப்போ பழைய ஏற்பாட்டில் கொடுக்கப்பட்ட இந்த சட்டங்கள் எல்லாம் தவறுன்னு சொல்கிறாரா? இல்லை. ஆண்டவர் இயேசு இங்கே கொடுக்கறதுக்கு, ஆண்டவர் பழைய ஏற்பாட்டில் கொடுத்துருக்கிறது நீதி. இதை கேட்டிங்கன்னா பிற இனத்தவர்கள் கூட சொல்லுவாங்க, நம்ம பிற மதத்து சகோதரர்கள் கூட, ஆமாம் கண்ணு கண் பல்லுக்கு பல், ஒருத்தவனை கொண்டானா நீ அவனுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இது ஆண்டவர் இயேசு வர வரைக்கும் இதுதான் நீதி, இதுதான் ஜஸ்டிஸ், எல்லாருக்கும் தெரிஞ்ச நீதி இதுதான். இப்போ ஆண்டவர் இந்த நீதியை இன்னும் முழுமையாக்குகிறார், பர்ஃபெக்ட் பண்ணுறாருன்னு சொல்கிறாங்க புனிதர்கள், ஆதி திருச்சபையின் தந்தையர்கள், இறையியல் வல்லுநர்கள்லாம். இதை எப்படி ஆண்டவர் புரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்கன்னா, அந்த காலத்தில் ஒரு வரம்பு இல்லாமல் அந்தளவுக்கு வன்முறை அதிகமாக பெருகி இருந்துச்சான். இப்போ உதாரணத்துக்கு யாராவது ஒருத்தரை கொண்டுட்டாரு, இல்லை காயப்படுத்துகிறான்னா, இவங்க போய் அந்த மொத்த குடும்பத்தையே கொண்டுருவாங்களாம். ஸோ அந்தளவுக்கு ரொம்ப வன்முறை பரவி இருந்த அந்த காலத்தில் ஆண்டவர் இப்படிப்பட்ட சட்டங்களை கொடுக்கறதுனால அந்த வன்முறையை கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுறார். இப்போது இதை நம்ம இன்னும் நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு லிமிட்டேஷன் கொடுக்குறாரு, லீகல் லிமிட்டேஷன். ஆண்டவர் டோட்டலாக நிராகரிக்கலை, லீகல் லிமிட்டேஷன், ஒரு வரம்பு ஃபிக்ஸ் பண்ணுறாரு, நீ இப்படி தான் பண்ணணும், இதுக்கு மேலே பண்ணக்கூடாதுன்னு. இதை இன்னும் நம்ம எப்படி ப்ராக்டிக்கலாக புரிஞ்சுக்கலாம் அப்படின்னாக்க, இந்த பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் கூறியிருக்கிற இந்த விஷயங்கள் எல்லாமே புதிய ஏற்பாட்டில், அதாவது காலம் முழுமையாக நிறைவேறும்போது ஆண்டவர் நம்மை உயர்ந்த சட்டங்களுக்கு நம்மை கூட்டி செல்வதற்கான துவக்க படிகளாக இதை நம்ம பார்க்கலாம். ஏன்னா அந்த காலகட்டங்களில் நேரடியாக போய் உன் எதிரி அன்பு செய்ப்பா, நீ உன்னை துன்புறுத்துறவங்களுக்காக ஜெபிப்பான்னு சொன்னோன்னா, ஒன்று வலது கன்னத்தில் அரைஞ்சா நீ இன்னொரு கன்னத்தையும் காட்டுன்னு சொல்லி சொன்னோன்னா, அவங்களால இதை கற்பனை கூட செஞ்சுருக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு காலத்தில், ஒரு கால சூழலில், ஒரு கலாச்சாரத்தில், நாகரிகத்தில் அவங்க வாழ்ந்து கொண்டு இருந்தாங்க. அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? முதல்ல அந்த வன்முறையை குறைக்க ட்ரை பண்ணுறாரு. காலம் நிறைவேறிய போது அவருடைய முழு விருப்பத்தையும் அவர் வெளிப்படுத்துகிறார் ஆண்டவர் இயேசு வழியாக, நீ இப்படி தான் சொல்லி. ஸோ பழைய மோசே வழியாக ஆண்டவர் புதிய மோசே கிட்ட கொடுக்க போகிற சட்டங்களுக்கு பழைய மோசே வழியாக தயார்படுத்துகிறார். முதல்ல வன்முறையை குறை, அதுக்கப்புறம் வன்முறையை நிறுத்து. நம்ம பாவத்துக்கு எதிராக போராடும் போதும் இப்படி தான் கடவுள் நம்மளையும் கையாளுகிறார். முதல்ல ஒருத்தன் பாவம் அடிமைத்தனத்தில் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், நேராக நம்ம அவங்ககிட்ட போயிட்டு நீ இன்னையோட நீ குடிப்பழக்கத்தை விடணும் அப்படின்னு சொன்னால் வாய்ப்பே இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக அவனை விடுவதற்கு நீ ஃபஸ்ட்டு ஜெபமாலை ஜெபி, நீ கொஞ்சம் ரெட்ரீட்டுக்கு போ, கொஞ்சம் கொஞ்சமாக அதை விடுறதுக்கு ட்ரை பண்ண வைக்கலாம். ஆண்டவர் அருள் கொடுத்தா ஒரே நேரத்தில் கூட விட்டுறலாம், அது வேறு விஷயம். பட் ப்ராக்டிக்கலாக, ஆர்டினரி இல்லையா,
இயல்பாக பார்த்தோன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஒரு அடிமைத்தனத்தை விட்டு முட்டி மோதி ஃபாஸ்டிங் பண்ணி ஜெபமாலை ஜெபிச்சு திருப்பலிக்கு போய் பைபிள் வாசித்து புனிதர்களை பற்றி வாசித்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் வெளியே வர முடியும் ஒரு பாவத்தின் அடிமைத்தனத்துலேருந்து. அப்போது அங்கே போயிட்டு எதை கொடுக்கணுமோ அங்கே கடவுள் அதை கொடுத்தார். ஸோ அப்படி தான் பார்க்குறாங்க. ஆண்டவர் இயேசு உயர்ந்த அந்த சட்டங்களுக்கு கொண்டு வருவதற்கு இங்கே ஏபிசிடி அஇ சொல்லி கொடுக்குறாரு ஆண்டவர். ஸோ நம்ம வந்து ஒரு காலேஜில் படிக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுடைய சகோதர சகோதரிகள் வந்து யாராச்சும் நம்ம பக்கத்து வீட்டுக்காரவங்க யாராச்சும் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க, அவங்க ஏபிசிடி கற்றுக்குறாங்க, 1 2 3 கற்றுக்குறாங்கன்னா அவங்கள பார்த்து நம்ம சிரிப்போமா? இல்லை, அவங்கள பார்த்து ஓகே இப்படி தான் நானும் கற்றுக்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அதனால் அந்த கால சூழ்நிலை மக்களுக்கு எதை சொல்லி கரெக்டாக புரிய வச்சு கூட்டிகிட்டு வரணுமோ அதை கூட்டிகிட்டு வருகிறார். இதை அங்கே கொடுத்துருந்தாருன்னா அவங்களால புரிஞ்சிருக்கவும் முடியாது, அதை கடைப்பிடிச்சிருக்க முடியாது. ஏன்னா அவங்களால இதையே கடைப்பிடிக்க முடியல. எதிரியை அன்பு செய்கிறதெல்லாம் அவங்களால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. ஸோ காலம் நிறைவேறிய போது தம் ஒரே மகன் வழியாக அவருடைய முழுமையான விருப்பத்தை, அவருடைய பர்ஃபெக்ட் வில்லை வந்து ஆண்டவர் ரிவீல் பண்ணுறாரு, வெளிப்படுத்துகிறார் ஆண்டவர் இயேசு வழியாக. இதுக்கு சம்மந்தமாக பாருங்கள், 12வது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். விடுதலை பயணம் 21வது அதிகாரத்தில், மனிதரை சாகடிப்பவர் எவரும் கொல்லப்பட வேண்டும். ஆனால் நம்ம புதிய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம், ஓகே அது வந்து அப்படி அந்த நீதியை ஆண்டவர் முதல்ல நீதினா என்னென்னு தெரிஞ்சுக்கும், அப்புறம் இரக்கமும் மன்னிப்புனா என்னென்னு தெரிஞ்சுக்குவேன். முதல்ல நீதினா என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு மக்கள்கிட்ட அவங்கள தயார்படுத்துகிறார். அப்புறமா நீதி இதுதான் தெரிஞ்சுக்கும் போது, இப்போ நீ அந்த நீதியை ஒரு படி தாண்டி போய் நீ இரக்கம் காட்டு, மன்னிச்சு விடு அப்படின்னு ஆண்டவர் புதிய ஏற்பாட்டில் மனுஷங்களுக்கு கற்று தருகிறார் ஒரு நல்ல அப்பாவா. ஏன்னா நேரடியாக கற்று தந்தார். காயின் ஆபேல் கேட்கல, அதுக்கப்புறம் அவங்க வழிமரபுலேயும் நிறைய வன்முறை பழகுனுச்சு. அப்போ ஆண்டவர் இப்போ எப்படி நம்மளை கையாளணும்னு ஆண்டவருக்கு அழகாக அவர் நம்மளை கையாளும் விதத்தில் கையாளுகிறார். முதல்ல வன்முறையை குறை, அதுக்கப்புறம் வன்முறை இல்லாமல் மன்னிச்சு விடு. ஃபஸ்ட்டு ஜஸ்டிஸ், நீதினா என்னென்னு தெரிஞ்சுக்கோ, அதுக்கப்புறம் இரக்கமும் மன்னிப்பு என்னன்னு தெரிஞ்சுன்னு சொல்லி ஆண்டவர் இது பண்ணுறார். புதிய ஏற்பாட்டில் பாருங்கள், மனிதரை சாகடிப்பவர் எவரும் கொல்லப்பட வேண்டும் நீங்கள் பழைய ஏற்பாட்டில் இருக்குது. ரோமியர் 12வது அதிகாரம் 19வது வசனத்தில் புதிய ஏற்பாட்டில் நம்ம வாசிக்கிறோம், அன்பார்ந்தவர்களே பழி வாங்காதீர்கள், அதை கடவுளின் சினத்திற்கு விட்டு விடுங்கள். எவ்வளோ அழகாக புனித பவுல் நமக்கு சொல்லித்தராரு பாருங்கள். புதிய ஏற்பாட்டில் ஆண்டவருடைய ரூல் இப்படி தான், யாரையும் பழி வாங்க வேணாம், எதிரியை கூட அன்பு செய்யுங்க, துன்புறுத்தலுக்காக ஜெபிங்க, கடவுள் பார்த்துக்குவார். கடவுள் உங்களுக்கு என்ன செய்யணுமோ உங்களுக்கு செய்வார், அவருக்கு என்ன செய்யணுமோ அதை அவர் செய்வார், நம்ம தீர்ப்பிடுறதுக்கு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி அழகாக விட்டு விட சொல்கிறார். அப்போது இப்போ இந்த தூக்கு தண்டனை மரண தண்டனை கொடுக்குறாங்களா, அதெல்லாம் சரியா? ஏன்னா பழைய ஏற்பாட்டில் பொறுத்த வரைக்கும் சரி மாதிரி தான் தெரியுது. புதிய ஏற்பாட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ நமக்கு கடவுள் என்ன வெளிப்படுத்தியிருக்கார், அதாவது அப்போ வெளிப்படுத்தினது இப்போ ஆண்டவர் முழுமையாக நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார் புதிய ஏற்பாட்டில். ஸோ அப்போ வந்து ஓகே அது கரெக்ட் மாதிரி தெரியுது. இப்போ அவருடைய முழு இதயத்தை அவர் என்ன விரும்புகிறார்ன்றதை அவருடைய மகன் ஆண்டவர் இயேசு வழியாக நமக்கு வெளிப்படுத்திட்டார். இப்போ நமக்கு தெரிஞ்சிருச்சு, நம்ம எதிரியை அன்பு செய்யணும், நம்ம துன்புறுத்துக்காக ஜெபிக்கணும், எல்லாமே கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல்லாம் இனிமேல் இருக்கக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லி கொடுக்குறாரு. அப்போ வந்து தூக்கு தண்டனைலாம் கொடுக்கலாமா? ஒருத்தர் கொலை பண்ணிட்டார் பாருங்கள், அங்கே என்ன போட்டிருக்கு பழைய ஏற்பாட்டில், மனிதரை சாகடிப்பவர் எவரும் கொல்லப்பட வேண்டும். அப்போது கொலை குற்றவாளி ஒருத்தர் இருக்கார், அவருக்கு நம்ம தூக்கு தண்டனை கொடுக்கலாம்ல, இல்லை கொடுக்கக்கூடாதா, என்ன பண்ணணும் அப்படின்றப்ப அழகாக நம்ம தாய் திருவை எவ்வளோ அதுக்கு ஆண்டவர் ஞானத்தை கொடுத்துருக்காப்பாங்க. அதனால தான் தூவி ஆவியானவர் நம்ம திருச்சி வழி நடத்திட்டுருக்காருன்னு சொல்ல முடியும். பிரிந்து போன சகோதரர்கிட்ட இப்படிப்பட்ட சட்டங்கள்லாம் இல்லை. இப்படி பழைய ஏற்பாடையும் புதிய ஏற்பாடும் வச்சுட்டு அவங்க என்ன முடிவு பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் நம்ம திருச்சி கத்தோலிக்க திருவையின் மறைக்கல்வி CCC கேட்டிசம் ஆஃப் கேத்தலிக் சர்ச்சில் 2266 2266 அப்புறம் 67 இந்த பத்திகளெல்லாம் நம்ம வாசிச்சோன்னு தெரியும். கத்தோலிக்க திருச்சபை என்ன சொல்லுதுன்னா, அரசாங்கங்கள் சட்டத்திட்டங்கள் அரசியல் சாசனங்கள் முடிஞ்ச அளவுக்கு இந்த மரண தண்டனையை வந்து தவிர்க்க முயற்சிக்கணும். பட் ஆனால் வேறு ஒரு வழியே இல்லை, நீங்கள் மரண தண்டனை கொடுத்தா தான் இப்படிப்பட்ட வன்முறைகளை குறைக்க முடியும் அப்படின்னா வேறு வழி இல்லைன்னா நீங்கள் கொடுங்க, பட் முடிஞ்ச அளவுக்கு கம்மி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுது. சொல்லிவிட்டு தொடர்ந்து நம்ம வாசிச்சோன்னே தெரியும், அடுத்த பத்திகளெல்லாம் பேராகிராஃப்லலாம் சொல்லப்படுது. ஆனால் இப்போ இருக்கிற கால சூழ்நிலையில் நம்ம கால சூழ்நிலையை பற்றி பேசுது. பிரிந்து போன சகோதரர்களுக்கெல்லாம் இப்போ இருக்க கால சூழ்நிலை பற்றி பேசுகிறதுக்கு எதுவுமே இல்லை. ஆனால் நமக்கு இருக்குது திருச்சபை. ஆனவர் அந்த அதிகாரத்தை கொடுத்துட்டு போயிருக்கிற மேஜஸ்ட்ரியம், திருச்சபையினுடைய அதிகாரம், போதனை அதிகாரம்.
அது அழகாக சொல்லுது, இப்போ இருக்க கால சூழலில் எப்பேறுபட்ட பாவத்தையும் எப்பேறுபட்ட வன்முறையும் தீமையையும் நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர்றதுக்கு பல வழிகள் இருக்குது. அதனால மரண தண்டனை தான் வழின்னு நினைக்கிறத தவிர்க்கலாம். அதனால் நீதியை நிலைநாட்டுவதற்கு பல வழிகள் உண்டு. அதை கையில் எடுக்க திருச்சபை அறிவுறுத்துகிறது அரசாங்கங்களுக்கு. சரி, யாராச்சும் என்னை உண்மையிலே கொல்ல வராங்க, நான் தற்காப்பு பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டால் பண்ணலான்னு சொல்லி திருச்சபை சொல்லுது. இது எங்கே இருக்குது? அதே 2264 2264 ஒரு 2 பத்திகளுக்கு முன்னாடி போனோன்னா அங்கே கூறப்பட்டிருக்கு, ஒருவேளை நம்மளை கொல்ல வராங்க, அப்போ நம்ம தடுக்கிறதுக்காக ஒருவேளை ரொம்ப ஃபோர்ஸாக நம்ம ஏதாச்சும் ஒரு கையாண்டு அந்த ஆள் இறந்துட்டா கூட அது பாவம் இல்லை அப்படின்றாங்க. ஏன்னா திருச்சபை சொல்லுது, முதல்ல நம்ம உயிரை காப்பாற்றுறது தான் நமக்கு கடவுள் கொடுத்த முதல் கடமை. அதை நம்ம செய்யாமல் பிறரோட உயிரை காப்பாற்றக்கூடாது, முதல்ல நம்மளோட உயிரை இங்கே காப்பாற்றுறதுக்கு முயற்சி செய்யணும் அப்படின்னு சொல்ல. அப்போ யாராவது என்னை கொல்ல வராங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட நான் தற்காப்பு பண்ணலாம். ஆனால் தற்காப்பு பண்ணுற பேரில் திருச்சபை அழகாக சொல்லுது பாருங்கள், மறைக்கல்வியில் தற்காப்பு பண்ணுற பேரில் ரொம்ப அதிகமாக வன்முறையை நீங்கள் அவங்க மேலே காட்டக்கூடாது. கரெக்டாக மாடரேஷனில் நிதானமாக அவர்கிட்ட நீங்கள் தற்காப்பு பண்ணலாம். அது உங்களுக்கு பாவமாகாது அப்படின்னு சொல்லி திருச்சபை நமக்கு கற்றுத்தருகிறது. எவ்வளோ அழகாக நமக்கு சொல்லிக் கொடுக்குது பாருங்கள். சரி, 2வது கேள்விக்கான பதில் போவோம். 2வது கேள்வி, இந்த 30 வெள்ளி காசுகள் எங்கேயாச்சும் நோட் பண்ணிங்களா அப்படின்னு சொல்லி கேட்டோம். எங்கே வரும் அப்படின்னா 32வது வசனம், விடுதலை பயணம் 21வது அதிகாரத்தில் 32வது வசனத்தில் பார்த்தோன்னாக்க, ஒரு அடிமையை ஒரு மாடு குத்தி கொண்டுருச்சு அப்படின்னா அந்த அடிமையினுடைய முதலாளிக்கு 30 வெள்ளி காசுகள் கொடுத்து நீங்கள் அதை காம்பன்சேட் பண்ணலாம், அதை நீங்கள் சரி செய்யலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போது ஒரு அடிமையினுடைய உயிருக்கு விலை எவ்வளோ? 30 வெள்ளி காசுகள். அப்போ பாருங்கள், இங்கே நம்ம பிலிப்பியர் 2வது அதிகாரம் 7வது வசனத்தில், ஆண்டவர் இறைத்தன்மையிலிருந்தும் அவர் அதை பொருட்டாக மதிக்காமல் அவர் அடிமை ரூபத்தை எடுத்தார். He took the form of a slave. அப்போ ஆண்டவர் இயேசு தன்னையே தாழ்த்தி கொண்டு நமக்காக அடிமைகளாக அவரே இறக்கி அவரே கொண்டு வந்தார்னா அவரை மறுதளிச்சதனுடைய விலை எவ்வளோ? யூதாசு நம்ம மத்தேயு நற்செய்தி 27வது அதிகாரம் 9வது வசனத்துலேருந்து 10வது வசனத்தில் நம்ம வாசிக்கலாம். அந்த 30 வெள்ளி காசுகளை கொடுக்குறாரு. அப்போ பாருங்களேன், இது ஒரு பக்கம் ஒரு ஆண்டவர் இயேசு இருக்கலே லோவஸ்ட்டு மனுஷங்க, அதுக்குன்னு ஒரு மாண்பு உண்டு, மனித மாண்பு, அதுக்கும் கீழே ஒரு அடிமை ரூபத்தை எடுத்துக்கிறாரு அப்படின்றது நமக்கு இங்கேருந்து புரிய வருது. அவர் கடவுளுடைய மகனாக இருந்தும் மனித மகனாக கூட இல்லாமல் அடிமைகளாக இருந்திருக்கிறார். அதனால தான் பாருங்கள், இறுதி ராவணம் போது அடிமைகள் செய்யக்கூடிய வேலையை சீடர்களுடைய பாதங்களை கழுவுகிறார். அந்த அளவுக்கு தண்ணியை தாழ்த்தி கொண்டார். இன்னொரு பக்கம் இது இறைவாக்கையும் நிறைவு செய்கிறது. அந்த 30 வெள்ளி காசுக்கு இந்த ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் மட்டும் கிடையாது, இது ஒரு விளக்கம் தான். இன்னொரு விளக்கம் பார்த்திங்கன்னா, நம்ம மத்தேயு 27:9-10 வாசிச்சோன்னா தெரியும், இஸ்ரேல் மக்களால் விலை மதிக்கப்பட்டவருடைய விலையான 30 வெள்ளி காசுகளையும் கையில் எடுத்து ஆண்டவர் எனக்கு பணித்தபடியே அதை குயவன் நிலத்திற்கு கொடுத்தார்கள் என்று இறைவாக்கினர் எரேமியா உரைத்தது அப்பொழுது நிறைவேறுது. அப்போ எரேமியா ஏதோ சொல்லியிருக்கிறாரு, அது இங்கே நிறைவேறுது அந்த 30 வெள்ளி காசை பற்றி. அது எங்கே பார்த்தோன்னா, நேரடியாக எரேமியாவில் 30 வெள்ளி காசுன்னு இல்லை, பட் இந்த குயவன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அங்கே இருக்கும். அதுக்கப்புறம் மாசு இல்லாத பரிசுத்தமான ரத்தத்தை சிந்தப்படுறது. ஏன்னா யூதாஸ் அதான் சொல்லுவார், நான் மாசு இல்லாத ரத்தத்தை நான் சிந்துறதுக்கு காரணமாயிட்டேன் அப்படின்னுவார். அதெல்லாம் எரேமியா 19வது அதிகாரத்தில் குயவன் நிலம், இந்த மாசற்ற ரத்தம் சிந்துதல், இது எல்லாமே எரேமியா 19 இருக்கும். பட் ஒரிஜினலாக எங்கே இருக்கும் இதை தாண்டி அப்படின்னு பார்த்தா ஜெக்காரியா இறைவாக்கினர் நூலில் 11வது அதிகாரத்தில் 12-13 வாசனா தெரியும். அங்கே ஜெக்காரியா ஒரு இறைவாக்கினரை ஆண்டவர் ஒரு மெய்ப்பனை, ஒரு ஆயன் அப்படின்ற அந்த ஒரு வேலையை செய்ய சொல்லுவார். ஸோ ஜெக்காரியா ஒரு ஆயன், ஒரு ஷெப்பர்ட். அப்போ அவரை அவருடைய வேலைக்கு எவ்வளோ நீங்கள் கொடுப்பீங்கன்னு இஸ்ரேல் மக்கள்கிட்ட கேட்குறாங்க. அப்போது உன்னுடைய இந்த வேலைக்கு நாங்கள் கொடுக்குற சன்மானம் 30 வெள்ளி காசு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது அந்த 30 வெள்ளி காசை ஆண்டவர் எடுத்து குயவனுடைய அந்த ஆலயத்தினுடைய அந்த டெம்பிள் ட்ரெஷரியில் அந்த குயவனுடைய இதில் போட சொல்வார். ஸோ இது எல்லாமே அப்படியே அங்கே யூதாஸ் கோயிலில் அந்த 30 வெள்ளி காசுகளை தூக்கி போட்டுட்டு போகிறது எல்லாமே
ஒத்து போகிறத நம்ம பார்க்க முடியும். அப்போது இது செக்காரியா 11வது அதிகாரமும் எரேமியா 19வது அதிகாரத்தையும் நிறைவேற்றும் விதமாக ஆண்டவர் இயேசுடைய வாழ்வில் அது நடந்ததை மத்தேயு நற்செய்தியாளர் கூறுகிறார். அப்போ பாருங்களேன், இது சக்கரியா இறைவாக்கினருடைய வாழ்வில் நடந்தது, இது ஒரு முன்னடையாளம்னு சொல்லி மத்தேயு நற்செய்தியாளர் சொல்கிறாரு பாருங்க. இதுக்கும் ஆண்டவர் இயேசுக்கும் சம்மந்தமே இல்லை, ஆனால் அதை கனெக்ட் பண்ணுறாங்க பாருங்கள். அப்போ இந்த பழைய ஏற்பாட்டில் நடந்த ஒவ்வொரு லைனும், ஒவ்வொரு வரியும், ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டவர் இயேசுவினுடைய ஒரு முன்னடையாளமாக இருக்கிறது. அது எல்லாத்தையும் ஆண்டவர் இயேசு அவருடைய பணியில், அவருடைய வாழ்வில் நிறைவு செய்கிறார், முழுமையை அடைய வைக்கிறார். அதே போல் தான் மாதவும் வருவாங்க எல்லா இடங்களிலும். சரி, இது ஒரு பக்கம் இருக்க. இன்றைக்கி நம்ம வாசித்த விடுதலை பயணம் 21வது அதிகாரத்தில் 28வது வசனத்துலேருந்து 29வது வசனத்தில் நம்ம வாசிச்சோன்னு தெரியும். மாடு குத்துப்பட்டு ஒருத்தர் யாராவது இறந்துட்டாங்க அப்படின்னா அது தெரியாமல் இருந்துச்சா அந்த மாடு மட்டும் கல்லெறிஞ்சு கொள்ளுங்க, ஆனால் அந்த உரிமையாளரை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் ஒருவேளை அந்த மாடு இப்படி தான் பண்ணுதுன்னு தெரிஞ்சும் அது எச்சரிக்கப்பட்டும் அந்த உரிமையாளர் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை அந்த மாடை கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்கிறதுக்கு அப்படின்னா, அப்போ உரிமையாளரையும் சேர்த்து கொள்ளுங்க அப்படின்றாங்க. அப்படின்னா ஒரு விஷயம் பண்ணணும்னு தெரியுது, ஆனால் அது பண்ணாமல் நம்ம விட்டுட்டோன்னா அதுக்கு நம்ம அந்த குற்றப்பழி நம்ம மேலே வரும் அப்படின்னு சொல்லி கூறப்படுகிறது. எவ்வளோ அழகான நீதி ஆண்டவர் கொடுக்குறாரு பாருங்க. இதை புதிய ஏற்பாட்டிலையும் நம்ம பார்க்கலாம். எங்கே அப்படின்னா யாக்கோபு எழுதிய திருமுகத்தில் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் நம்ம வாசித்தா அதில் தெரியும், ஒருவருக்கு நன்மை செய்ய தெரிந்திருந்தும் அவர் அதை செய்யவில்லை என்றால் அது அவருக்கு பாவமாகும். அப்போ நமக்கு ஒன்று நல்லதுன்னு தெரியுதுன்னா நம்ம மனசாட்சியில் ஆண்டவர் அதை போடுறாருன்னா அது ஆவியானவரோட வேலை. ஆவியானவர் குத்துறாரு, நம்ம அதை பண்ண சொல்கிறார், அதை நம்ம பண்ண விட்டால் அது பாவமாகும். இதுதான் சின் ஆஃப் ஒமிஷன் அப்படின்வாங்க. அப்போ அதாவது செய்ய வேண்டியதை செய்யாமல் இருப்பதும் பாவம்தான். நம்ம பாருங்களேன், அப்போ விண்ணகத்தை அடைவது எவ்வளோ ஒரு சவாலான ஒரு விஷயமாக இருக்கிறது பாங்க. அப்போது அதனால தான் நமக்கு தெரியணும் ஜெபத்தினுடைய அவசியம். அதுவும் போய் அனைத்து சொல்லுவாங்க, அடிக்கடி அந்த நாள் முழுதும் ஒவ்வொரு நாளிலும் ஜெபத்தினுடைய அவசியத்தை உணருங்க அப்படின்னாங்க. ஏன் ஜெபத்தினுடைய அவசியத்தை உணரணும் முதல்ல? ஏன்னா அப்போ தான் ஜெபிப்போம். ஏன் ஜெபம் முதல்ல தேவை? ஏன்னா இந்த கட்டளைகள்லாம் இப்போ பாருங்கள், நம்ம பைபிள் வாசிக்கும் போது தான் தெரியுது, அப்போ நம்ம பாட்டுக்கும் ஏதோ கொலை கற்பழிப்பு இதை நான் செய்கிறதில்ல, ஓகே நான் மோட்சம் போயிடுவோம் அப்படின்னு நினச்சிட்ருக்கோம். ஆனால் உள்ள நுணுக்கமாக வாசிக்கும்போது தெரியுது, நன்மை செய்ய தெரிஞ்சிருந்தோம். அப்போ நம்ம யாருக்காவது உண்மையிலேயே நம்ம ஹெல்ப் பண்ணியிருந்துருக்கணும், ஹெல்ப் பண்ணாமல் விட்டுருந்துருப்போம், எங்கேயாச்சும் அதை யாராச்சும் பண்ணிடுவாங்கன்னு சொல்லி நினச்சிருப்போம். தெரியல, நம்ம தெரியாமல் பண்ணியிருந்துருக்கலாம். இப்போ அதுக்கெல்லாம் பாருங்களேன், அதுக்கெல்லாம் ஆண்டவர்கிட்ட நம்ம பரிகாரம் பண்ணணும், ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டியது இருக்குது. ஸோ மோட்சம் ஈஸி இல்லை அப்படின்றது நமக்கு தெரிய வருது. பைபிள் வாசிக்க தான் அவருடைய உள்ளம் நமக்கு தெரிய வருது. அதனால தான் அவர் சொல்கிற பரிசேயர்கள் சதுசேயர்களுடைய நெறியை விட உங்கள் நெறி சிறந்ததாக இருக்கணும், உயர்ந்ததாக இருக்கணும். ஹிந்துஸ் முஸ்லீம் போல் நம்ம சகோதரர்களை போல் நம்ம வாழ்ந்தோன்னா நமக்கு அவங்களுக்கு என்ன வித்தியாசம்? சரி, இது ஒரு பக்கம் இருக்க. இந்த அடிமைகளை எப்படி கையாளணும் அப்படின்றதையும் நம்ம இன்றைக்கி வாசித்தோம். ஸோ இது நமக்கு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும். அடிமைகளை ஏன் ஆண்டவரே இஸ்ரேல் மக்களை ஒரு அடிமைத்தனத்தில் தான் கூட்டிகிட்டு வந்தார். அப்போயே இந்த அடிமைத்தனத்தை ஆண்டவர் அதை டோட்டலாக நிராகரிச்சிருக்கலாமே. நான் ஏற்கனவே சொன்ன பதில் தான் இதுக்கும். அந்த காலத்தில் அடிமைகள்ன்றது அந்த கிழக்கத்திய அந்த கலாச்சாரத்தில் ரொம்ப ரொம்ப சாதாரணமான இயல்பான விஷயம். இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் ஒயின் ஷாப்பே இல்லாத ஒரு உலகத்தில் இருந்து நம்மக்கிட்ட இப்போ நம்மளுடைய உலகத்தை பார்த்துட்டா கவர்மெண்ட்டே ஒயின் ஷாப் நடத்துதா, அந்த ஒரு இதை பார்த்தா அவங்க ஷாக் ஆவாங்க. ஆனால் நமக்கு தெரியும் இது இயல்பான விஷயம் அப்படின்னு சொல்லி. அப்போது அதே மாதிரி தான் இது ஒரு தவறாக இருந்தாலும் அந்த காலகட்டத்தில் அது நார்மலாக இருந்துச்சு. இறையியல் வல்லுநர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, சொல்லப்போனால் இன்றைக்கி நம்ம விடுதலை பயணத்தில் வாசித்த இந்த விஷயங்கள் உண்மையிலேயே அடிமைகளுக்கு நிறைய உரிமைகளை மீட்டு கொடுத்துருக்கு. அதுவும் குறிப்பாக பெண் அடிமைகளுக்கு அவங்களுக்கு நிறைய பாதுகாப்பு கொடுத்துருக்கு. அவங்களுடைய தாம்பத்திய உறவுக்கு, அதுக்கப்புறம் அவங்களுடைய அடிமை அந்த காலகட்டங்களுக்கு அவங்களுக்கு நிறைய சலுகைகளை கொடுத்துருக்கு. இதெல்லாம் மற்ற அதே நேரத்தில் இஸ்ரேல் மக்கள் காலத்திலே வாழ்ந்த மற்ற கிழக்கத்திய நாடுகளில் இருந்த பிறனத்தவர்கள் கடைப்பிடிச்ச வழக்க முறைகளை பார்த்தோன்னா அவ்வளோ கொடூரமாக இருக்குமா, அடிமைகளை அப்படி நடத்துவாங்களாம். இப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, முதல்ல அதை குறைக்க ட்ரை பண்ணுறாரு. பின்னாடி அடிமைகளே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம திருச்சபையினுடைய மறைக்கல்வியும் அதான் கற்பிக்கிறது. ஸோ அவருடைய முழு விருப்பத்தை பர்ஃபெக்ட் பில்லை பின்னாடி ரிவீல் பண்ணுறாரு. ஏற்கனவே நம்ம சொன்ன பதில் தான். இங்கே
முதல்ல குறைக்க ட்ரை பண்ணுற. முதல்ல அடிமைகள் நீங்கள் அதுக்கு பழகிருக்கீங்களா? ஓகே, முதல்ல அடிமையை வந்து ஒரு மனுஷனாக நடத்த நீ பாரு, அவனை மனுஷனாக பார்க்க ட்ரை பண்ணு. அதுக்கப்புறம் அடிமைகளே வேண்டாம், எல்லோரும் சமமாக இருக்க ட்ரை பண்ணுவோம். ஸோ அந்த ஒரு முதல்ல அந்த ஹார்ஷான ட்ரீட்மெண்ட்டை குறைக்க ஆண்டவர் ட்ரை பண்ணுறார். சரி, இப்போது நம்மளுடைய கத்தோலிக்க திருச்சபையினுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னா, கத்தோலிக்க திருச்சபையின் மறைக்கல்வி CCC 2414 அந்த பத்தியில் நம்ம பார்த்தோன்னாக்க இந்த அடிமைகளே இருக்கக்கூடாது, எல்லாருக்கும் மனித மாண்பு உண்டு, அதனால் அவர்கள் வந்து அடிமைகளாக யாரையுமே நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி கத்தோலிக்க திருச்சபையின் மறைக்கல்வி நமக்கு கற்பிக்கிறது. புதிய ஏற்பாடு இதில் ஏதாச்சும் சொல்லுதா அப்படின்னு பார்த்தோன்னாக்கா, பிலோமினுக்கு எழுதப்பட்ட திருமுகத்தில் 1ஆம் அதிகாரம் 15-16 வசனங்கள் வாசனம் தெரியும். இந்த பிலோமன் அப்படின்றது ஒரு கிறிஸ்தவர், ஒரு உரிமையாளர். இவருக்கு கீழே ஒனிஸ்மஸ் அப்படின்றவர் வந்து ஒரு அடிமையாக இருக்கிறார். அவர் வந்து இந்த பிலோமன் கிட்டேருந்து ஓடி வந்துடுறார். பவுல் வந்து அவரை மனமாற்றி கிறிஸ்தவராக மாற்றுகிறார். அப்போது பவுல் வந்து ஒனிஸ்மஸ் கிட்ட கடிதம் கொடுத்து பிலோமனுக்கு கடிதம் கொடுத்து அனுப்புகிறார். அந்த கடிதத்தை தான் வாசிக்கிறோம். அதில் அவர் சொல்கிறார், இப்போ ஒனிஸ்மஸ் வந்து நம்ம கிறிஸ்தவத்தை அவர் தழுவி இருக்கிறார், ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். இனி அவரை அடிமையாக நீ நடத்தாத, உன்னுடைய சகோதரனை போல நடத்து. எவ்வளோ அழகாக மாற்றிட்டார் பாருங்களேன். இதுதான் ஆண்டவர் இயேசுனுடைய போதனை. அதை புனித பவுல் அழகாக அதை கடைப்பிடிக்கிறார். ஸோ அடிமைகளும் இருக்கக்கூடாது, வன்முறைகளும் இருக்கக்கூடாது. பட் முதல்ல பழைய ஏற்பாட்டில் அந்த கலாச்சாரத்தில் இதை சொன்னால் அவங்களால முடியாது, புரியாது. ஏன்னா அவங்களால குறைக்கவே முதல்ல திண்டாடினாங்க. ஏன்னா அவங்களுக்கு அப்போ ஆண்டவர் இயேசுவினுடைய நற்கருணை இல்லை, ஆண்டவர் இயேசுனுடைய அன்பு அவர்களுக்கு முழுசாக வெளிப்படுத்தப்படலை. ஸோ அவங்களால எதுவுமே பண்ண முடியல. பட் நமக்கு நற்கருணையின் வழியாக, பாவசங்கத்தின் வழியாக, ஞானஸ்தானத்தின் வழியாக, இறை வார்த்தைகளின் வழியாக, ஜெபமாலையின் வழியாக, மாதா வழியாக, மாதா கிடையாது அப்போது நமக்கு மாதா இருக்காங்க, புனிதர்கள் இருக்காங்க, இவ்வளோ விஷயங்கள் வழியாக நமக்கு அருள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆண்டவரே நமக்குள்ளே உடலும் இரத்தமும் ஆன்மாவும் தெய்வீகமாக வருகிறார். ஸோ இவ்வளோ விஷயங்கள் நமக்கு இது வழியாக அருள் கிடைக்கிறதுனால நம்மளால் இப்போ இதை கடைபிடிக்க முடியும். அது மட்டும் இல்லை, நம்ம ஆண்டவருடைய அன்பை நம்ம சுவைச்சிருக்கிறோம், பார்த்துருக்குறோம், சிலுவையில் பார்த்துருக்குறோம். ஓகே, எனக்காக என் ஆண்டவர் இவ்வளோ பண்ணியிருக்காரு, இனி அவருக்காக அவரை நான் அன்பு செய்ய ஆரம்பிப்பேன். எப்படி? யோவான் நற்செய்தியில் அழகாக அவர் கூறுகிறார், என்னை அன்பு செய்கிறவர் என் கட்டளைகளை கடைபிடிப்பார். அப்போ அவரோட அன்பை பார்த்து நம்ம அவர் திரும்ப அன்பு செய்யணுன்ற விதத்தில் அவருடைய கட்டளைகளை கடைபிடிக்க நம்ம முயற்சிப்போம். அதுக்கு அவர் சும்மா நம்மளை விடலை, திருச்சபையை ஏற்படுத்தி, திருவருள் சாதனங்களை ஏற்படுத்தி, மாதாவை கொடுத்து, புனிதர்களை கொடுத்து, நற்கருணையை கொடுத்து, எல்லாத்தையும் கொடுத்து, அதன் வழியாக ஆண்டவர் அருளை நமக்கு கொடுக்குறார். ஆண்டவருடைய அருள் வந்து என்ன? கிரேஸ்னா என்ன? இட் இஸ் எ ஃப்ரீ கிஃப்ட், இலவசமாக நமக்கு கொடுக்கப்படுகிற கொடை. தூய் ஆவியானவர், சிம்பிளாக சொல்லணும்னா ஆவியானவர் நமக்கு கொடுத்து, அவர் வழியாக இந்த கட்டளைகள் எல்லாம் பர்ஃபெக்டாக, பழைய ஏற்பாடுகளால் பண்ண முடியாதெல்லாம் நம்மளால் ஈஸியாக பண்ண முடியும். ஏன்னா நமக்கு அருள் கொடுக்கப்பட்டிருக்கு, ஆண்டவரை நம்ம பார்த்துருக்குறோம். ஸோ அதனால் இந்த இந்த கட்டளைகள் பழைய ஏற்பாட்டினுடைய முழுமை புதிய ஏற்பாட்டில் இருக்குது. இதை ஆண்டவர் அருளோடும் ஆவியானவரோடும் திருச்சபையோடு இணைஞ்சு கொடுக்குறார். இப்போ இதை உங்களால் கடைப்பிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி, இதுதான் இதுக்கான விளக்கமாக நம்ம பார்க்க முடியும். அதனால தான் பாருங்கள், இன்றைக்கி லேவியர்லேயும் இப்படி இருந்துச்சுன்னா இது தொழுநோய், இப்படி இருந்துச்சுன்னா அந்த வீடை இப்படி மாற்றணும், அந்த கல் எடுத்து நான் பண்ணணும், அவங்களுக்கெல்லாம் ஒன்றுமே தெரியல. ஒரு குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி ஒரு அப்பா எப்படி ABCD AIE 1 2 3 சொல்லிக் கொடுப்பாங்களா, அந்த மாதிரி ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லிக் கொடுத்து, சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் எல்லாத்துக்கும் ஆண்டவர் குட்டி குட்டியாக சொல்லி கொடுத்து, இப்படிலாம் நீங்கள் நடந்துக்கணும், இப்படிலாம் நடந்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் என் பிள்ளைங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அப்புறமா அவங்களோட உடன்படிக்கை செய்கிறார். ஆனால் இது எல்லாமே இந்த 21ஆம் அதிகாரத்துலேருந்து நாளாண்டுக்கெலாம் வாசிக்க போகிற 23 வரைக்கும் வருகிறதெல்லாம் ஆர்டினன்சஸ். அதுக்கு எபிரேய வார்த்தை மிஷ்பாட்டிம். மிஷ்பாட்டிம் அப்படின்றது 2ஆம் தர கட்டளைகள். முதல் கட்டளைகள் அவருடைய வார்த்தைகள், தி வேர்ட்ஸ், டெபாரிம், அதுதான் அந்த 10 கட்டளைகள் 20ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசித்தோம். அதனால் அது இப்போயுமே இருக்குது. பட் இந்த 2ஆம் தர கட்டளைகளில் ஒரு சிலது இருக்குது, ஒரு சிலது இல்லை. அது புதிய ஏற்பாட்டில் முழுமை அடைஞ்சிருக்கு. அது வந்து முரண்பாடு இல்லை, அதை நிராகரிக்கலை, அதை நம்ம முழுமைப்படுத்தியிருக்கிறோம், அதனுடைய உச்சக்கட்டத்துக்கு நம்ம போயிருக்கிறோம். அப்படி தான் இது சொல்லணும். சரி, நாளை தினத்திற்கான வீடியோ நம்ம சந்திக்கலாம். ஆமேன்.